ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. தமிழக முன்னாள் முதல்வர் மற்றும் எம்ஜிஆரின் துணைவியாரான வி.என். ஜானகி அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் இத்தருணத்தில் அவர்களை பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் முதல் பெண் முதல்வர் என்ற பெருமையை பெற்ற வி.என். ஜானகி அம்மாளின் சொந்த ஊர் கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள வைக்கம். அங்கு 1923 நவம்பர் 30 பிறந்தார். இவருடன் பிறந்தவர் மணி என்ற நாராயணன். வைக்கம் நாராயணி ஜானகி என்பதன் சுருக்கம்தான் வி.என். ஜானகி. கர்நாடக இசையில் புகழ்பெற்ற பாடலாசிரியரான பாபநாசம் சிவனின் தம்பிதான் ராஜகோபால ஐயர். இவரின் மகள்தான் வி.என். ஜானகி. பாடலாசிரியரான ராஜகோபால் எதிர்பாராத விதமாக குடும்ப சொத்துக்களை இழந்து மிகவும் வறுமைக்கு ஆளானார். சரியான படவாய்ப்பு கிடைக்காமல் அல்லாடி கொண்டிருந்தவருக்கு மெட்ராஸ் மெயில் என்ற திரைப்படத்தில் பாடல்கள் எழுத வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக உறவினர்கள் அறிவுரைப்படி 1936 குடும்பத்தினருடன் கேரளாவிலிருந்து சென்னைக்கு வந்து குடியேறினார். கலை குடும்பம் என்பதால் இயல்பாகவே பாடல், நடனம் இவற்றில் ஈர்ப்பு கொண்டிருந்த மகள் ஜானகி சென்னை வாழ்க்கை திசை மாற்றத்தை அளித்தது. ஆம், படிப்புடன் தனக்கு பிடித்தமான பாடல், நடனம் இவற்றில் அதிக தீவிர கவனம் செலுத்தினார். முறையாக அவற்றை கற்று தேர்ச்சியும் பெற்றார். குடும்ப நண்பரான பிரபல இயக்குனர் கே. சுப்பிரமணியம் நடத்தி வந்த நடன கலா சேவா எனும் நாட்டிய குழுவில் இணைந்து நடித்தார். இந்தியா முழுவதும் பல நகரங்களில் இந்த குழு நாட்டிய நாடகங்களை நடத்தியது. நடன கலா சேவா குழுவின் நாடகங்கள் மிகுந்த வரவேற்பு பெற்ற நாடகம் வள்ளி திருமணம். இதில் முருகன் வேடத்தில் ஜானகி நடித்தார். இயக்குனர் சுப்பிரமணியத்தின் துணைவியாரான எஸ்.டி. சுப்புலட்சுமி வள்ளியாக நடித்தார். ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பு ஜானகிக்கு கிடைத்தது. நாடகத்துறையில் கிடைத்த பிரபலியத்தால் ஜானகிக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்தன. கே. சுப்பிரமணியத்தின் மோஷன் பிக்சர்ஸ் புரொடியூசர்ஸ் கம்பைன்ஸ் இன்ப சாகரன் என்ற கதையை திரைப்படமாக தயாரித்தது. படத்தை இயக்கிய கே. சுப்பிரமணியம் வி.என். ஜானகியை இதில் அறிமுகப்படுத்தினார். ஜானகிக்கு அப்போது வயது 13. துரதிர்ஷ்டவசமாக இந்த திரைப்படம் தயாரிக்கும் போது ஸ்டூடியோ முற்றிலுமாக தீப்பற்றி எரிந்து படத்தின் மொத்த நெகட்டிவும் எரிந்து சாம்பலாயின. அதைத் தொடர்ந்து கிருஷ்ணன் தூது என்ற திரைப்படத்தில் நடன மாது கதாபாத்திரத்தில் நடித்தார் ஜானகி. அதற்கு பிறகு மன்மத விஜயம், கச்சா தேவயானி, மும்மணிகள், சாவித்ரி, அனந்த சயனம், கங்காவதார், தேவகன்யா, ராஜா பத்ருஹரி, மான சாம்ரட்சணம், பங்கஜவலி என பட வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்தன. இந்த திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களோ அல்லது நடன நடிகையாகவோ தான் ஜானகி நடித்தார். சகடயோகம் என்ற திரைப்படத்தில் தான் முதலாக கதையின் நாயகியாக முக்கியமான பாத்திரத்தில் நடித்தார். அதைத் தொடர்ந்து சித்திர பகாவலி, தியாகி படங்களில் அவரது நடிப்பில் வெளிவந்தன. நடிக்க தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு பின் தான் அவரது 18வது வயதில்தான் பிரதான கதாநாயகி வேடம் ஜானகிக்கு கிடைத்தது. 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்ற திரைப்படம் ஜானகிக்கு பெயரும் புகழும் தேடி கொடுத்தது. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் 1947 வெளிவந்த இத்திரைப்படம் இன்றும் திரைப்பட ரசிகர்களால் பேசப்படும் திரைப்படமாக திகழ்கிறது. படத்தின் கதாநாயகன் P.S. கோவிந்தன், கதாநாயகி ஜானகி. நாட்டின் இளவரசியாக வரும் சிந்தாமணி தனது 3 கேள்விகளுக்கு விடை சொல்பவரை தான் மணக்க வேண்டும் என்று தன் ராஜகுருவின் அறிவுரைப்படி முடிவெடுத்திருப்பார். அதன்படி ஒரு போட்டி வைப்பார். போட்டியில் கலந்து கொள்பவர்களிடம் 3 கேள்விகளை கேட்பார். கேள்விகளுக்கு பதில் அளிக்க தவறுபவர்களின் தலை வெட்டி வீழ்த்தப்படும். இப்படி சிந்தாமணியால் 999 பேர் வெட்டி வீழ்த்தப்பட்டிருப்பர். இவர்களில் தனது 5 அண்ணன்களை சிந்தாமணியிடம் இழந்த நாயகன் கோவிந்தன், அதாவது புலிக்குட்டி கோவிந்தன் என்று அந்நாளில் அழைக்கப்பட்ட இவர் சிந்தாமணியை தோற்கடிப்பதற்காக அந்த கேள்விக்கு விடை தேடி 3 ஊர்களுக்கு செல்கிறான். பதிலை அறிந்து வந்து சிந்தாமணியை திருத்தி அவரது அத்தை மகனுக்கு மணமுடித்து வைத்து அண்ணன்களை காளியின் அருளால் மீட்கிறான். இளவரசி கதாபாத்திரத்தில் நடித்த வி.என். ஜானகி நடிப்பில் அசத்தி இருப்பார். மிகவும் நீளமான படம் என்றாலும் இயக்குனர் T.R. சுந்தரம் அலுப்பில்லாமல் இயக்கியிருப்பார். இந்த படத்தை வெள்ளித்திரைக்கு அதி அற்புதமான நடிகை கிடைத்தார் என சினிமா பத்திரிகைகள் புகழாரம் சூட்டின. படத்தில் கிடைத்த புகழால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தன. அந்த காலத்தில் திரையுலக சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்த தியாகராஜ பாகவதருடன் நடிக்கும் வாய்ப்பும் தேடி வந்தது. 1948 வெளிவந்த ராஜமுத்தி திரைப்படம் வி.என். ஜானகிக்கு பெரும் புகழை தேடி கொடுத்ததோடு அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தத்தை ஏற்படுத்தியது. அந்த திரைப்படத்தில் துணை நடிகராக நடித்த எம்ஜிஆருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. சாதாரண நட்பு அதே ஆண்டில் வெளியான மோகினி படத்தின் மூலம் இன்னும் நெருக்கமானது. பிரபல கதாநாயகியான ஜானகி புகழ்பெறாத சாதாரண துணை நடிகர் என்ற நிலையில் இருந்த எம்ஜிஆரை விரும்ப ஆரம்பித்தார். துணை நடிகரான எம்ஜிஆருக்கு அந்த காதலை ஏற்பதில் சங்கடங்கள் இருந்தன. இடையில் லைலா மஜ்னு, வேலைக்காரி ஆகிய படங்கள் வெளியாகின. இதற்கிடையில் திரைத்துறையில் எம்ஜிஆர் கதாநாயகனாக உயர்ந்திருந்தார். 1950 மருதநாட்டு இளவரசி திரைப்படத்தில் ஜானகிக்கு எம்ஜிஆருடன் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு வந்தது. இருவருக்குள்ளும் இருந்த சங்கடங்கள் நீங்கி நெருங்கிய நண்பர்களானார்கள். இருவரும் சேர்ந்து நடித்த கடைசி படம் நாம். அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிப்பதை நிறுத்தி கொண்ட ஜானகி எம்ஜிஆரின் வாழ்க்கை துணையானார்.
எம்ஜிஆர் ஜானகி திருமணத்திற்கு சாட்சி கையெழுத்திட்டவர் பட தயாரிப்பாளர் சாண்டோஸ் சின்னப்பா தேவர். 1962 மனைவி சதானந்தவதியின் மரணத்திற்கு பின் ராமாவரம் தோட்டத்திற்கு ஜானகியுடன் குடிபுகுந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் திரை மற்றும் அரசியல் வாழ்வில் ஜானகிக்கு பெரும் பங்கு உண்டு. ஜானகி ஜான்ரு என்று செல்லமாக அழைப்பார் எம்ஜிஆர். சமையலில் தேர்ந்தவரான ஜானகியின் கைப்பக்குவத்திற்கு எம்ஜிஆர் தீவிர ரசிகர். ஆச்சாரியமான குடும்பத்தில் பிறந்தவரானாலும் கணவரின் உணவு விருப்பத்திற்காக பின்னாளில் தானும் மாறினார். அசைவ பிரியரான எம்ஜிஆருக்கு பிடித்தமான அசைவ உணவுகளை ஜானகியே சமைப்பார். சென்னையில் படப்பிடிப்பு இருந்தால் நிச்சயம் ஹோட்டல் சாப்பாட்டை தவிர்த்துவிட்டு பகல் 1 மணிக்கு எங்கிருந்தாலும் ராமாவரம் இல்லத்துக்கு வந்து விடுவார் எம்ஜிஆர். அத்தனை கைப்பக்குவம் ஜானகிக்கு. ராமாவரம் தோட்டத்திற்கு வந்த பின் குழந்தையில்லாத குறையை நிவர்த்தி செய்வதற்காக விஎன் ஜானகியின் தம்பி நாராயணனின் பிள்ளைகளை தத்தெடுத்து கொண்டனர் எம்ஜிஆர் ஜானகி தம்பதி. கணவரின் உதவும் குணத்திற்கு ஜானகி ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை. ராமாவரம் தோட்டத்தில் தவறு செய்யும் ஊழியர்கள் மீது எம்ஜிஆர் மிகுந்த கோபம் கொள்வார். அப்போதெல்லாம் அவரை சமாதானப்படுத்துவது ஜானகியின் முக்கிய பணி. எம்ஜிஆர் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கல்களிலிருந்து ஒதுங்கி திரைப்படத்தில் புகழ்பெற ஜானகி முக்கிய காரணம். பிரபலமான கதாநாயகியாக இருந்தாலும் திரைத்துறையிலிருந்து ஒதுங்கிய பின் ஒரு குடும்ப பெண்மணியாக எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கைக்கு பெரும் பக்கபலமாக இருந்தவர் அவர். அண்ணா, கருணாநிதி முதற்கொண்டு அத்தனை தலைவர்களும் அவரின் கையால் சோறுண்டவர்கள். கருணாநிதி அவரை அக்கா என்று அன்பாக அழைப்பார். புகழ்பெற்ற நடிகரின் மனைவி, பின்னாளில் முதல்வர் மனைவி என்றானாலும் வீட்டில் ஒரு எளிய இல்ல பெண்மணி போல் இருப்பார். எம்ஜிஆரின் கைகள் கொடுத்து சிவந்தவை என்பார்கள். உண்மையில் ஜானகியும் அப்படியே என்று கூறலாம். பொது இடங்களில் தன் கைகளில் கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாலும் தனது வீட்டில் உதவி என்று கேட்டு வருவோர் மற்றும் திருமண பரிசுகள் போன்றவற்றை மனைவி ஜானகியின் கைகளால் கொடுக்க செய்வார் எம்ஜிஆர். ராமாவரம் தோட்டத்தில் எப்போதும் சமையல் அடுப்பு எரிந்த வண்ணம் இருக்கும். ஏழை எளியவர் ஆனாலும் சொகுசு காரில் வந்திறங்கும் தொழிலதிபர்கள் ஆனாலும் உண்ணாமல் அனுப்ப மாட்டார் எம்ஜிஆர் ஜானகி தம்பதி. முதல்வரான பின் எம்ஜிஆர் அரசியலிலும் அரசியல் நிர்வாகத்திலும் மனைவி ஜானகிக்கு முக்கியத்துவம் அளித்ததில்லை. ஜானகியும் அதை விரும்பியது இல்லை. படப்பிடிப்பிற்காக வெளிநாடு பயணங்களின் போது மனைவி ஜானகியையும் உடன் அழைத்து செல்வார் எம்ஜிஆர். சில நாட்கள் கூட மனைவியை பிரிந்து அவரால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டவர்கள். தனது திருமண நாளன்று எங்கும் செல்லாமல் மனைவி ஜானகி மற்றும் தானும் வீட்டில் உள்ள அத்தனை நகைகளையும் அணிந்து கொண்டு எங்கும் செல்லாமல் வீட்டில் இருப்பார் எம்ஜிஆர். அன்றைய தினம் தங்களின் ஆரம்பகால சினிமா நாட்களை அசை போடுவார்கள் இருவரும். அன்றைய தினம் உறவினர்கள் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். வெளியாட்களுக்கு அனுமதி கிடையாது. 1984 எம்ஜிஆர் எதிர்பாராத விதமாக நோய்வாய்ப்பட்ட போது சத்தியவானை சாவித்திரி மீட்டது போன்ற ஒரு முயற்சி ஜானகி மேற்கொண்டார். முதலில் அப்போலோவிலும் பிறகு அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனையிலும் எம்ஜிஆரை ஒரு தாயை போல் கவனித்து கொண்ட விதம் மருத்துவர்களை ஆச்சரியப்பட வைத்தது. எம்ஜிஆர் உடல் சீராகி திரும்பி வந்ததற்கு ஜானகி அம்மையார் ஒரு முக்கிய காரணம். ஜானகிக்கு 1986 இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அந்நாளில் எம்ஜிஆர் துடிதுடித்து போனார். அன்று முழுவதும் அவர் பூனைக்குட்டி போல ராமாவரம் தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்தார். உணவு கூட உண்ணவில்லை. ஜானுவுக்கு ஒன்றும் ஆகாதில்லை என்று பார்ப்பவர்களிடம் எல்லாம் பரிதவிப்போடு விசாரித்தார். எம்ஜிஆர் அத்தனை அன்பு அவரது துணைவியார் மீது. 1987 டிசம்பர் 24 தமிழர்களை நிலைகுலைய வைத்த எம்ஜிஆரின் மரணம் கட்சியிலும் ஒரு கலக்கத்துக்கு உள்ளாக்கியது. கவர்னர் குரானாவின் அழைப்பை ஏற்று முதல்வராக பதவியேற்றார் ஜானகி அம்மையார். ஆனால் அற்பாசியில் முடிந்தது அந்த ஆட்சி. தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் என்ற வரலாற்று பெருமை பெற்றார் ஜானகி அம்மையார். அதிமுக ஜெயலலிதாவின் ஆதரவாளர்களால் கபலீகரம் செய்யப்படுவதை தடுக்க ஜெயலலிதாவுக்கு எதிரான எதிர்ப்பணிக்கு தவிர்க்க முடியாமல் ஜானகி தலைமை ஏற்க நேர்ந்தது. அரசியல் களத்தை அதகலப்படுத்திய காலத்தில் ஜானகி அம்மையாருக்கு தூக்கம் இருந்திருக்காது ஒரு நாளும். அத்தனை போராட்டங்களை அவர் சந்தித்தார். எம்ஜிஆரின் தீவிர அரசியல் களத்தில் ஆரம்ப நாட்களில் வெறும் பார்வையாளராக மட்டும் இருந்த அவருக்கு இப்போது களத்தில் முதல் ஆளாக நிற்கும் கட்டாயம் ஏற்பட்டது. ஆனாலும் ஆர்.எம். வீரப்பன் உள்ளிட்ட தலைவர்களின் வழிகாட்டுதலில் ஓரளவுக்கு நிலைமையை சமாளித்தார். ஆனாலும் அவருக்கு அது முற்றிலும் புதிய அனுபவம். என்றாலும் நாகரிகமாகவே எதிரணியை அணுகினார். ஜானகி என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த 2 வருட பரபரப்பு ஜானகியை பல யோசனைகளுக்கு தள்ளியது. தன் கணவரின் உழைப்பினாலும் போராட்டங்களினாலும் உருவான கட்சி சிதைந்து தகர்ந்து போவதில் ஜானகிக்கு விருப்பமில்லை. இந்த எண்ணங்கள் மனதில் உருக்கொண்டிருந்த நேரத்தில் 1989 சட்டமன்ற தேர்தல் வந்தது. எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி 2 பிரிவுகளாக அதிமுக ஜானகி கட்சி, அதிமுக ஜெயலலிதா கட்சி என 2 அணிகளாக தேர்தல் களத்தில் நின்றன. சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட அதிமுக ஜெயலலிதா அணி 27 இடங்களில் வென்றது. ஜானகி அணியில் VH பாண்டியன் மட்டுமே வெற்றி பெற்றார். வேறு ஒருவரும் வெற்றி பெறவில்லை. தனது கணவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு தொடர் வெற்றிகளை குவித்த அதிமுக என்ற ஒரு கட்சி காணாமல் போவதை விரும்பாத ஜானகி அம்மையார் கௌரவமாக அரசியலிலிருந்து விலக முடிவெடுத்தார். தனது அணியையும் கட்சி அலுவலகத்தையும் முறைப்படி ஒப்படைத்துவிட்டு அரசியலிலிருந்து ஒதுங்கினார். அரசியல் களத்தில் ஒரு தெளிவு பிறந்தது. ஒன்றுபட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படி மறுபிறப்பெடுத்து வெற்றிகளை குவிக்க காரணமானது எனலாம். எம்ஜிஆர் உருவாக்கிய காது கேளாதோர் பள்ளியின் நிர்வாகத்தை கவனித்தபடி தனது இறுதி நாட்களை கழித்த ஜானகி அம்மையார்
கடந்த 1999 மே மாதம் 19ஆம் தேதி 73 வயதில் மறைந்தார். எம்ஜிஆரின் துணைவியான VN ஜானகி அம்மையாரை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கிறது மைண்ட் க்ரோ சேனல். Thank you for watching. For more videos, please subscribe.